கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவது உங்கள் அன்பு சகோதரன் சாலமன் ஞானி. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய தயவும் இரக்கமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நாம் ஏற்கனவே பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்வதிலே 523வது ஒரு பகுதியை கேட்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்பொழுது நாம் பேசப் போகிறோம். இது உங்களுக்கு மிகுந்த அர்த்தத்தையும் அருமையான புரிந்து கொள்வதையும் உங்களுக்கு கொடுக்கும். அது என்ன பேசினோம் என்று நான் உங்களுக்காக நினைவூட்டட்டும். ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் இருவரையும் அறிவதில் நித்திய ஜீவன் இருக்கிறது என்று பார்த்தோம். நாம் ஒவ்வொரு நேரங்களிலும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி நாடுவதையே நாம் தேடுகிறோம். தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை நாம் கண்டுபிடிப்பது எப்படி? நிச்சயமாய் நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா இல்லையா, குமாரனை அறிந்திருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு எப்படி தெரியும்? யூதர்கள் தேவனை அறியவில்லை என்று இயேசு சாட்சி கொடுத்தார். அவர்களோ அறிந்திருப்பதாக சொன்னார்கள். இயேசு உலகத்தை சிருஷ்டித்தவர் அல்லது சிருஷ்டிப்பதற்கு மூலக்காரராய் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்தார் என்பதை யூதர்கள் அறியாமல் இருந்தார்கள். உலகம் தேவனை அறியவில்லை. யூதர்கள் தேவனை அறியாமல் இருந்தார்கள் என்று பார்த்தோம். யூதர்கள் பிதாவையும் அறியவில்லை, அவர் அனுப்பிய குமாரனையும் அறியவில்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை பற்றின சத்தியத்தை நிச்சயமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்பு கூறாத போது அவர்களுக்கு கொடிய வஞ்சகத்தை அவர் அனுப்புகிறார். ஒன்றியமல்ல பிதாக்களும் வாலிபர்களும் தேவனை அறிந்திருக்கிறார்கள். அவரே சாட்சி கொடுக்கிறார். தேவனை பற்றி யார் அன்பு கூறவில்லையோ அவர்கள் குருடராயிருக்கிறார்கள். சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் போனபடியினால் கொடிய வஞ்சகம் அனுப்ப காரணமாயிருக்கப்படுகிறது. அப்போ தேவன் தம்முடைய சத்தியத்தை அளித்திருந்தும் மற்றும் மனிதன் அந்த சத்தியத்தை அன்பு கூறாத போது என்ன செய்ய முடியும்? அடுத்த கட்டத்துக்கு நகர்வு இருக்கிறது. தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்பின பிறகு மனிதன் எப்படி சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியும்? எடுத்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ சத்தியத்தை அன்பு கூறாத எந்த மனிதனை குற்றப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய அவர் தீர்மானிப்பார். என்ன செய்ய வேண்டும் என்று, அவனுக்கு என்ன செயலாக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். இப்ப பிதாவை ஏற்கனவே அறிந்திருக்கிறேன் என்பது பிலிப்புக்கு அவருக்கு தெரியவில்லை. குமாரனை அறிக்கையிடுகிற யார் ஒருவரும் பிதாவை அறிக்கையிடுகிறார். இந்த பகுதியை தான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் பேச போறோம். யோவான் 8:54-55 இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவனென்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். யூதர்களுக்கு தேவனை பற்றி தெரியாத போது அவர்கள் அவரை பற்றி என்ன சொல்ல முடியும்? ஆனா அவங்க சொல்றாங்க அறிந்திருக்கிறோம் சொல்றாங்க. ஆனா இயேசு சொல்றாரு அறியவில்லைன்னு சொல்றாரு. அப்ப இன்றைக்கு மனிதர்கள் சொல்கிறது தான் மக்கள் கேட்கிறாங்களே தவிர தேவன் சொல்லுவதை கேட்கறதே இல்லை. அன்றைக்கு இருந்தது போலதான் இன்றைக்கும் கூட நிறைய காட்சிகள் சொல்லப்படுகிறது. அப்ப தேவனை பற்றி அறியாத மனிதர்கள் இன்றைக்கு அவரை பற்றி என்ன சொல்றாங்க? நாங்க அறிந்திருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. 1 யோவான் 3:1 உலகம் தேவனுடைய பிள்ளைகளை அறிந்திருக்கவில்லை மற்றும் தேவனை அறிந்திருக்கல. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவென்று பாருங்கள், பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. உலகம் தேவனை அறியாமல் இருக்குமானால் அவரை பற்றி அவர்கள் என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்லுவாங்க? என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன யூகிக்கிறாங்களோ அதுதான் சொல்லுவாங்க. அவங்க என்னெல்லாம் கற்பனை செய்கிறாங்களோ அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் சத்தியமா
அது சத்தியமா எப்படி இருக்க முடியும்? தேவனை பற்றி அவர்கள் என்ன சொல்லுவார்கள், அது சாத்தானுடைய பொய்களில் ஒன்றாய்தானே இருக்கும். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5-6 ஒரே தேவன் தான் நமக்கு இருக்கிறார் என்று கர்த்தர் தெளிவாக போதிக்கிறார். ஆனால் இன்றைக்கு மக்கள் வெவ்வேறு விதமாக காட்சியாக சொல்லிட்டே இருக்கிறார்கள். அந்த ஒரே தேவன் பிதா என்று நமக்கு சொல்லவும் செய்கிறார். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 8 வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ அவருடைய உண்மையுள்ள பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமாக தம்முடைய சத்தியத்தை உணர்ந்து கொள்ளுதலை தருகிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதாவாகிய ஒரே மெய்யான தேவனை இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிற எந்த ஒருவரும் அடையாளம் கண்டுக்குவாங்க. ஒன்றான மெய் தேவனை இயேசு இன்னும் கூடுதலாக அடையாளப்படுத்துகிறார். எப்படி சொல்றார் பாருங்களேன். ஒருவன் நல்லவனே, நல்ல போதகரே என்று சொன்ன பொழுது லூக்கா 18:19 சொல்றாரு, அதற்கு இயேசு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. என்ன சொல்ல வர்றார்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லைன்னு சொன்னார். அப்ப இந்த மாதிரி இது இன்னும் கூடுதலாக நமக்கு சொல்லப்படுது இல்லையா? அப்ப தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை சொல்லுது இல்லையா? அது ஒரே தேவனை இன்னும் கூட சொல்றார். எபேசியர் 4:6 எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அப்ப யார் அந்த ஒன்றான மெய் தேவன் என்பதை பற்றி தெளிவான வார்த்தைகள் நமக்கு வேண்டும் என்றால் அவற்றிற்காக நாம முதலாவது கேட்கணும், உணர்ந்து கொள்ளுதலை நாம் கேட்கணும், பார்க்கும்படி நாம் கேட்கணும். கேட்டாதான் நமக்கு தரக்கூடிய வல்லமையுள்ள தேவன் தர முடியும். ஏன்னா நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான எந்த ஒரு வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர்கிட்ட யாதொரு மாறுதலும் யாதொரு தேர்தலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17 சொல்லுது இல்லையா? இப்ப நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாவற்றிற்குமே மூல காரணமாக இருப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா பிதாவாகிய தேவன். அங்கிருந்தா வருது. 2 கொரிந்தியர் 11:4 புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவை பற்றி ஒரு கள்ள உபதேசத்தை மனிதங்க போதித்தாங்க. நம்ம ஏற்கனவே அதை பார்த்திருக்கிறோம். எப்படி எனில் 2 கொரிந்தியர் 11:4 எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அப்போஸ்தலர்கள் போதித்தது அல்லாத வேறொரு இயேசுவை இன்றைக்கு மனிதர்கள் போதித்தால் நாம் ஆச்சரியப்படணுமா? ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. வேறொரு இயேசு என்ன, வேறொரு பிதா என்ன, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதுதான் வேறொரு இயேசு. இங்க இருக்கிற இயேசுவை சொல்லாம அவங்க வேறொரு இயேசுவையும் வேறொரு தேவனையும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ மனிதர்களுக்கு அவங்களுடைய கற்பனைகள் எல்லாம் நம்ம உடைத்தெறிவதற்காக, தகர்த்தெறிவதற்காக, முறியடிப்பதற்காக நம்முடைய போராயுதங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வரணும். அப்போதான் முறியடிக்க முடியும். நீங்களும் நானும் கற்பனையா பண்ணிட்டு இருந்தா நம்ம முறியடிக்க முடியாது. மனிதனுடைய கற்பனை வளங்களை எல்லாம் நம்ம தேவனுடைய வார்த்தையில தான் முறியடிக்க முடியும். நம்ம சொந்தமா அது சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால் நிரூபிக்கவும் நம்ம முடியாது. 2 கொரிந்தியர் 10:4-5 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவ கீழ்ப்படியே சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம் சொல்றார். அப்ப இந்த கற்பனை வளங்கள், இந்த மனிதனுடைய முயற்சிகள், மனிதனுடைய பொய்யான வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம
மாம்ச ரீதியா போராடாம தேவனுடைய வார்த்தையின் மூலமா தேவ பலத்தில் இருக்கிறத அவங்க சொல்லி என்ன செய்யணும், முறியடிக்கணும். அப்போதான் நம்ம அவங்களை ஜெயிக்க முடியும். மனிதனுடைய கொள்கைக்கு எதிராக தேவனை பற்றியும் அவருடைய குமாரனை பற்றியும் நிரூபணங்களை நாம் தர வேண்டும். மனிதனுடைய கொள்கைகளும் கற்பனைகளும் நிரூபணங்களாக இருக்காது, அது யூகங்கள். மனிதன் நினைக்கிற தேவனை நாம் பேச முடியாது, மனிதன் நினைக்கிற இயேசுவையும் நாம் பேச முடியாது. ஒவ்வொரு காரியங்களும் நாம் நிரூபணங்களாகவும் ஆதாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அவர் பிதாவானவர் குமாரனை அனுப்பியதும் அவரை அறிந்து கொள்வதனுடைய ஆதாரத்தை நாம் பார்க்க போகிறோம். நமது நோக்கமானது மனிதனுடைய விளக்கத்தை சொல்வதல்ல. மனிதன் என்ன நினைக்கிறானோ அது தேவனாக இருக்க முடியாது. தேவன் வேத வாக்கியத்தில் என்ன வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அது மட்டும்தான் நாம் பார்க்க போகிறோம். தேவன் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கவில்லை என்றால் நாம் நிச்சயமாக, நாம் மனப்பூர்வமாக, தாழ்மையாக, நமக்கு ஒன்றும் நமக்கு தெரியாது, அதுவே அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இந்த நாட்களுக்கு முன்னாடி எரேமியா காலத்தில் கூட மனிதன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் இன்று வரைக்கும் இருக்கிறார். எரேமியா 23:16 உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்ததையே தரிசனமாக சொல்லுகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதே மாதிரிதான் இன்றைய நாள் வரையும் நாம் இன்றைய வாழ்ந்து கொண்டிருக்கிற 2023 ஆண்டு காலம் வரைக்கும் மனிதன் அவனுடைய யூகித்ததை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அப்பொழுதும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. இது நமக்கு என்ன அர்த்தம் கொடுக்கும்? மனிதனுடைய சொற்பொருளும் மனிதனுடைய விளக்கங்களும் மனிதனுடைய இலக்கியங்களும் நமக்கு என்ன தரும்? தேவனுடைய வார்த்தையில் இல்லாத எந்த ஒரு காரியங்களும் எந்த ஒரு ஆதாரத்தை நாம் கொடுக்காது, அது ஒருவரையும் கட்டுவிக்காது. தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக மனிதர்கள் தங்கள் சொந்த வார்த்தைகளையே பயன்படுத்தும் பழக்கம் உடையவர்களாகவே அன்றைய நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அது மனிதர்களுக்கும் பிடிக்கிறது. அதுதான் ஒரு பொல்லாப்பான காரியம். எரேமியா 13:7 நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும் போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறியை சொல்லிடு அல்லவா? பாருங்க, கர்த்தர் சொல்லல, இவங்க எதை பார்த்தாங்க? அவங்களா ஒரு கற்பனை, அவங்களா ஒரு யூகம், அவங்களா ஒரு நினை, அவங்களா ஒரு தரிசனை, இவங்களா பார்த்துக்கிட்டு நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. பாருங்க, அப்ப பொய்க்குரிய ஜனங்களுக்கு சொல்லி ஏமாத்துறாங்க. ஆனா கர்த்தருடைய கோபம் அவங்க மேல இருக்கும். அவங்களுக்கு விரோதமாக தான் இருப்பார். நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசாமல் தேவனுடைய வார்த்தைகளோடு நம்முடைய வார்த்தைகளையும் ஒட்ட வைத்து, அதாவது கலந்து அதனோடு சேர்த்து சொந்த வார்த்தைகளையும் கூட்டி சுய புத்தியும் சார்ந்து செய்கிற பொழுது எரேமியா 13:8-9 யார் தங்களுடைய சொந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களோ அவர்களை தண்டிப்பேன் தான் சொல்றார். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும். அவர்களின் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். சொந்த வார்த்தைகளையும் சுய புத்தியின் மேல் இருக்கிற மக்களையும் யூகங்களை சொல்லிக்கிறவர்களையும் யூகித்ததை பேசுகிறவர்களையும் தேவன் ஒருபோதும் பாராட்டுவதில்லை. அதற்கு மாறாக என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, அத்தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை சொன்னார். பாருங்கள், இப்பொழுதெல்லாம் தேசம் கடந்து வந்துட்டாங்க.
எரேமியா காலத்தில் கானான் தேசமெல்லாம் இந்த காரியமானது இருந்தாலும் இனிமே அவங்க அதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. பொதுவாக ஆவிக்குரிய காரியங்களும் அப்படித்தான் இருக்கும், கண்டிப்பா பிரவேசிக்க முடியாது. தேவன் மனிதர்கள் தங்களுடைய பொய் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவர்களை என்னவென்று அழைக்கிறார்? நீதிமொழிகள் 30:6, அவருடைய வசனங்களோட ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய் என்று சொல்றார். எத்தனை மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைகளோடு கூட்டாது இருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு வார்த்தைக்கு நாம விளக்கம் கொடுத்தால் என்றால் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் அதை செய்ய முடியும். நீங்கள் அநேக கேள்விகளை கேட்கலாம், ஆனால் பதிலானது தேவனுடைய வார்த்தையிலிருந்தே வர வேண்டும். அந்த கேள்வி அதுக்கு ஒத்ததாகவே இருக்க வேண்டுமே தவிர அது ஒரு சுயமான கேள்வியாக அல்லது வேறு ஒரு பதிலை சார்ந்ததாக இருக்கக்கூடாது. கேள்வி நாம் மனிதனுடைய வார்த்தையிலிருந்து போடுகிறோம், பதிலானது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த கேள்வியானது தேவனுடைய வசனத்திலிருந்து எடுக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 49-50 இயேசு தமது நமக்கு வைத்திருக்கிற மாதிரியிலே, நமக்கு வைத்திருக்கிற அடிச்சுவடுகளிலும் எல்லா விதத்திலும் தமது சொந்த வார்த்தையில் அவர் நிச்சயமாய் பயன்படுத்தவில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி எங்காவது பயன்படுத்தினதாக நாம் பார்த்திருக்கிறோமா? யோவான் 12:49-50 நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் சொன்னார். நமது போதனையில் நாம் மனிதனுடைய கருத்துக்களையும் மனிதனுடைய யோசனைகளையும் மனிதனுடைய புலமைகளையும் நாம் வெளிப்படுத்துகிற போது யார் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள்? மனிதன் மகிமைப்படுத்தும் பொழுது நாம் சந்தோஷமா இருக்கிறோமா? ஒரு சமயம் நாம் புழுத்து சாகாம இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். ஒருவேளை அன்றைய நாள்ல நடந்துச்சு, இந்நாள் நடக்காது அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. தேவன் எது வேணாலும் எப்பொழுதும் செய்ய முடியும். நான் அப்படி நடப்பிக்க மாட்டேன் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. தேவைப்பட்டால் செய்யவும் செய்ய முடியும். ஒருவேளை இதுக்கு சாத்தியம் இல்லை, இதுவரைக்கும் அப்படி நடந்தது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரி இருக்கலாம். ஆனாலும் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் விரும்பக்கூடாது. இங்கே என்ன நடந்தது என்பது பார்ப்போம். யோவான் 16:13-14 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவை சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். கிறிஸ்துவின் வார்த்தைகளை அறிவித்ததினால் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறதன் மூலம் இதே வழியில் நாம் கிறிஸ்துவின் மூலம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். யார் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களோ அவர்களின் மெய்யான நோக்கத்தை இயேசு கண்டிப்பாக சொல்லுகிறார். என்னவென்று சொல்லுகிறார்? அவங்க என்ன செய்யறாங்க, யாரை மகிமைப்படுத்துறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன இல்லைங்கிறது தெளிவா சொல்றார். சுயமாய் பேசுகிறவன் தன் சுயமகிமை தேடுகிறான். யோவான் 7:18 தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. இயேசு இவன் யார் என்பதை நாம் அடையாளம் காணத்தக்கதாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். நம்மை அனுப்பினவருடைய மகிமையை நாம் எப்படி தேட முடியும்? தேவன் தம்மை பற்றி விவரிப்பதை விட மனிதனாகிய நாமோ தேவனை பற்றி சிறப்பாய் விவரிக்க கூடுமா? அப்படி நம்புவதே சரியில்லை இல்லையா? தேவனை விட நாம சிறப்பாய் விவரிப்போம் என்பது எவ்வளவு மதியீனமான செயல். கிட்ட நெருங்க முடியுமா? அது மாதிரி சொல்ல தெரியுமா நமக்கு? முதலாவது தங்கள் சொந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதனால் அவர்கள் தங்களை தாங்களே மகிமைப்படுத்திக் கொள்றாங்க. அதுவே ஏற்றுக்கொள்ளக்கூடாது இல்லையா? சொந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது நம்ம எந்த ஒரு நாட்களிலும் அதை ஏற்றுக்க முடியாது. நமக்கு தெரியவில்லை என்று சொல்லலாம், ஆனால் அதுதான் என்று சொல்வதற்கு ஆதாரம் எங்கே?
ஏசாயா 55:8-11 சொந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிற காரியங்களை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? என் நினைவுகள், ஏசாயா 55:8-11, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் எடுத்து திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். இதுதான் வேலை. தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லணும். மனிதனுடைய சொந்த வார்த்தைகளை நிறைய சொல்றோம். பாருங்க, ட்ரினிட்டி என்ற ஒரு வார்த்தை இல்லை, திருத்துவம். அவங்க ஆமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில மக்கள் இயேசு தேவனாகவும் மனிதனாகவும் இருக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பூமியில வந்தபோது, இயேசு பூமியில இருந்தபோது எல்லா வல்லமையும் எல்லா ஞானமும் எல்லா பரிபூர்ணமுடையவராக பிறந்தார் என்று சில மக்கள் சொல்றாங்க. இயேசுவுக்கு அநேக காரியங்கள் இருந்தது. அவர் வளர்ந்தார். ஆனா மனுஷங்க சொல்றாங்க ஒரே தேவன் இருக்கிறார், ஆனால் தேவத்துவத்தில் 3 நபராக அவர் பிரதிபலிக்கிறார் என்று சொல்றாங்க. சில நேரங்களில் கேரக்டர்ஸ் அதை பத்தி பேசுறாங்க. தேவத்துவத்தின் தனி சிறப்புள்ள பண்புகள். ஒரே தேவன் ஆனால் 3 நபர்கள். இப்படி நிறைய மனுஷனுக்கு நிறைய போதனைகள் அவன் விரும்பினதை சொல்வதற்கு அவன் விடுதலையாக இருக்கிறான் என்று நினைக்கிறார்கள். தேவன் அதை எப்படி எண்ணுகிறார்? மனிதனுடைய அந்த ஞானத்தையும் மனிதனுடைய முறைமைகளையும் தேவன் எப்படி எண்ணுகிறார்? 1 கொரிந்தியர் 1:19 அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? தேவன் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக ஒரு மதியினத்தை பயன்படுத்துவார் என்று நாம் நினைக்கலாமா? அப்படி நினைப்பது நாம் ஏற்றுக்கொள்வது சரியா இருக்குமா? தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுடைய ஞான முறைமைகள் ஒரு மதியினமானது இல்லையா? அவைகளை நாம் மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்கிற பொழுது மதியினத்தை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய மார்க்கத்தில் இருக்கிறோமா? இது அறிந்து கொள்ள முடியாது சொல்றார். மனிதனுடைய ஞானத்தை பயன்படுத்தி தேவ ஞானத்தை அறிந்து கொள்ள முடியுமா? 1 கொரிந்தியர் 1:21 எப்படி எனில் தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இப்போ அவர் சொல்றார், இந்த ஞானத்தை அறிந்து முடியுமான சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். பாருங்க, தேவ ஞானம் இருக்கு, ஆரோக்கியமான ஞானம் இருக்கு, சுய ஞானம் இருக்கு. சுய ஞானம் மனிதனுடைய ஞானம். என்னுடைய சொந்த ஞானத்தினால தேவனை நான் அறிய முடியுமா? அது அவனுக்கு பைத்தியமாக தான் தோன்றும். அது கூடாது என்கிறார். மனிதன் தன் சொந்த ஞானத்தினால் தேவனை அறிந்து கொள்ள முடியுமா? கூடாது, அறிந்து கொள்ள முடியாது. தேவன் தம்மை பற்றி வெளிப்படுத்தாத போது நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? ரோமர் 1 பார்த்தோம், வெளிப்படுத்தினாதான் கண்டுபிடிக்க முடியும். தன்னுடைய சொந்த ஞானத்தினால் மனிதன் தேவனை அறிந்து கொள்ள முற்படும் போது எந்த ஒரு நாளிலாவது அவன் அந்த சிந்தனைகளினாலே அறிந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன் முடியாது?
3ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும், ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்தினால் பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. தேவன் தம்முடைய வேலையை நிறைவேற்ற தேவன் வீணான ஞானத்தை பயன்படுத்துவார் என்று நாம் நம்பணுமா? தேவன் தம்மை பற்றி வெளிப்படுத்தாத போது சிருஷ்டிப்பிற்கு முன்பாக என்ன நடந்தது என்று மனிதனுக்கு நிறைய கற்பனை இருக்கிறது. இயேசு எப்படி இருந்தாரு, ஒளி எப்படி வந்துச்சு, சவுண்ட் எப்படி வந்துச்சு, வார்த்தை எப்படி வந்துச்சு, அவன் நிறைய கற்பனை செய்யலாம். நாம் அறிந்து கொள்ள முடியுமா? அறிந்து கொள்ள முடியாததை குறித்து மனிதன் பல்வேறு ஞானத்தை, மனித சொந்த ஞானத்தை பயன்படுத்துகிறார். தேவன் தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அது ரகசியமான தேவ ஞானம் என்றார். பிரபுக்களுடைய ஞானம் இல்லது. 1 Corinthians 2:6-7 தேவன் 6ஆம் வசனம், அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவருடைய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். சரி, இந்த ரகசியமான தேவ ஞானத்தை தேவன் போதிப்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாரா? அப்படி நாம் பயன்படுத்தணுமா? 1 Corinthians 2:10-13 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஒவ்வொன்றையும் அவங்க எப்படி காட்டினாங்க? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறாங்க. தெசலோனிக்கேயர்களுக்கு பிரச்சனையை புரிந்து கொண்டு தங்கள் சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. அவங்க அந்த சபையார் அப்படி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 2:13 ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அருமையான ஒரு சபையார் இருக்காங்க இல்லையா? அவங்க மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ள, தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் அவங்க வளர்ந்தாங்க. பாருங்க, நமக்கு சொல்லும் போது கூட அப்படிதான் சொல்றாரு. தீமோத்தேயுக்கு சொல்லும் போது கூட எப்படி சொல்றாரு? 2 தீமோத்தேயு 2:2 அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ இடத்தில் கேள்விப்பட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷங்கிட்ட ஒப்புவீன்றார். என்னிடத்தில் கேட்டவைகளை எல்லாற்றும் இல்ல, உண்மையுள்ள மனுஷங்கிட்ட கொடுன்றார். நாம போதிக்கும் போது சரி, தேவனுடைய வார்த்தைகளை விவரிக்கிற போது சரி, மனிதனுடைய விசுவாசம் மனிதன் மேல் இருக்கும்படி போதிக்கூடாது. தேவன் மேல உறுதியா இருக்கும்படி அவருடைய வார்த்தையை மட்டும்தான் நாம் போதிக்கணும். சகோதரரே, 1 Corinthians 2:1-5 சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. பாருங்க, எவ்வளவு பலமான அறிவு படைத்தா இருந்தாலும் மனிதனுடைய ஞானத்தை பயன்படுத்தவே இல்லை. மோசே கூட பயன்படுத்தலை. சிறந்த வசனிப்பையும் பயன்படுத்தலை. சிறந்த ஞானத்தையும் அறிவிக்கிறாம சொல்லலை. அவர் தேவ ஞானத்தை சொல்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம்
தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கும் குமாரனை பற்றி சொல்வதற்கும் ஆதாரங்களை கொடுக்க வேண்டும். என்னுடைய விளக்கங்களை, சொந்த விளக்கங்களை கொடுப்பது எவ்வளவு உங்களை கட்டுவிக்கும்? அதை இடித்து போடும். அது மெய்யாகவே அழிந்து போற ஒரு கட்டுமானம். ஏற்றுக்கொள்கிறவர்களும் அழிந்து போகிறார்கள் நிச்சயமாகவே. இசைக்கில் படிக்கிறோம் இல்லையா? ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், ஒருவன் சாரமில்லாத சாந்தை பூசுகிறான், கொடிய புசல் காற்று எழும்புகிறது, சுவரும் இல்லை, அதுக்கு சுவர் கட்டின மக்களும் இல்லை. என்னாச்சு? எல்லாம் போயிடும். மற்ற 7 படிக்கிறமானமோ மணல் மேல் வீடு, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ மனிதன் மேலே நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாதுங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும். மனிதனுடைய விளக்கங்களை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் தேவனுடைய காரியத்திலும் குமாரனுடைய காரியத்திலும் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். பிதாவை, இயேசுவானவர் பிதாவை வெளிப்படுத்தவில்லை என்றால் எந்த மனிதன் பிதாவை அறிந்து கொள்ள முடியும்? எப்படி தெரியும்? நமக்கு ஒண்ணுமே தெரியாது. மத்தேயு 11:27 சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறிய முடியாது. அறியான். நாம் இதை ஏற்றுக்கொள்ளணுமா? ஒப்புக்கொள்ளணுமா? அங்கீகரிக்கணுமா? நிச்சயமாக. பிதாவை சிலர் மாத்திரம் அறிந்திருக்கா என்பதை இயேசு நமக்கு பிதாவை வெளிப்படுத்தவில்லை என்றால் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியுமா? இயேசு பிதாவை யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு? அவருடைய அடிச்சுவடில் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார். ஒளி எல்லா இடத்திலும் பிரகாசித்தது. ஆனா எல்லாரும் அதை பார்க்க முடியல, எல்லாருக்கும் அந்த அறிவு இல்லை, எல்லாரும் அதை காணவும் இல்லை. பாருங்க, யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆனா எல்லாரும் பார்த்தாங்களா? யோவான் 3:18 அவர் விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்போ விசுவாசிக்கிறவன் பார்த்துட்டான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று சொல்றார். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளை இருக்கிறபடியினால் அவன் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புவது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பாய்க்கிறான், கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வரவும் மாட்டான். பாருங்க, சத்தியத்தையே அநேகர் கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. கதைகளை சொல்லவும் சுய விளக்கங்களை கொடுப்பதும் மக்கள் விரும்புகிறாங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஒளியினிடம் வருகிறார்கள். உலகமானது இதை ஏன் காண முடியாமல் இருக்கிறது? ஏன் இந்த உலகத்திற்கு அது ஒன்றும் புரிவதில்லை? ஏன் குருட்டுத்தனமாக இருக்கிறது? முதல் காரியம் பார்த்தோம், அது சொந்த புத்தியை பயன்படுத்தது, அது அதனுடைய ஞானத்தை பயன்படுத்தது. தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை அன்பு கூறாமல் இருக்கிறது. அப்போ அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணும்? பொய்யை நம்புது. அப்போ பொய்யை நம்புனா அடுத்த காரியத்துக்கு என்ன செய்யணும்? பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய பஞ்சகத்தை தான் அனுப்பணும். வேறு அதுதான் அதுங்க தெரியும். அப்போ தேவன் யாருக்கு, ஏன் உலகம் ஏன் அறிய முடியல, யாருக்கு தேவனை பற்றி அதிகமாக வெளிப்படுத்தாருங்கிறத அடுத்த ஒரு பாடத்தில் நாம் பார்க்கலாம். இதுவரை நீங்கள் பொறுமை காத்ததற்காக நன்றி. தேவனையும் குமாரனையும் அறிந்து கொள்வதிலே நாம் படித்து வருகிறோம். ஆக இது நமக்கு ஒரு அருமையான பகுதியாக இருக்கிறது. இது நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய தாளந்து. அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். மனிதர்களை புகழுகிறார்கள், மனிதர்களை நம்புகிறார்கள். ஆனால் நாமோ அவருடைய வார்த்தையின் ஆதாரங்களை பார்க்க தீவிரமாக இருப்போமாக. இது கிடைக்கப்பட்டதற்காக நன்றி. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.
நிச்சயமாகவே தேவனுடைய சத்தியம் இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக பரவிக்கொண்டிருப்பது என்பது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். பாருங்கள், ஒரு சத்தியமானது உண்மையுள்ள மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த சத்தியம் இன்னும் உள்ள சில உண்மையுள்ள மனுஷங்களுக்கு போகிறது. ஆனால் இதற்கான வேலைகளை செய்த அன்பானவர்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். என்னால் மெய்யான சத்தியத்தை கேட்பதற்கு மக்களும் கொஞ்சமா இருக்காங்க. அதை அப்படி ப்ரிப்பேர் பண்றவங்களும் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. ஏன்னா மனிதனுடைய வார்த்தைகள் நிறைய இடங்களில் கலந்து இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மனிதனை அழித்து விடும். படிப்படியாக மனிதனை தேவனை விட்டு விலக்கி விடுகிறது. நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். அவருடைய ஆதாரங்கள் மூலமாக தேவனையும் அவருடைய குமாரனையும் அறிந்து கொள்வோம். அது நம்மை பலமாய் கட்டுவிக்கும். பிதாவாகிய தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்களை அன்பு கூறுகிற நல்ல பிதாவே, நாங்கள் தேவனையும் குமாரனையும் அறிந்து கொள்வதற்கான ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். நீர் எங்களை உணர்வுள்ளவனாக்கும். நாங்கள் பார்க்கும்படியான கண்களை எங்களுக்கு தாரும். பிதாவே, உம்முடைய ஞானத்தை மாத்திரம் சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. பிதாவே, உம்முடைய வெளிப்படுத்தல் பட்ட அந்த வார்த்தைகள் தேடி கண்டுபிடிக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க. தொடர்ந்து நாங்கள் அறிவை பெற்றுக் கொள்ளவும், தாழ்மையாக இருக்கவும், வாஞ்சிக்கவும், தாகமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமா நீ தருவீர், உதவி செய்வீர். ஆகவே கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த ஆதாரங்களை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிதாவே, இயேசுவானவர் பிதாவை வெளிப்படுத்தாவிட்டால் ஒன்றும் தெரியாது. உலகத்தை குறித்து தேவத்துவம் நித்திய வல்லமையை வெளிப்படுத்தாவிட்டால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆகவே அதை அறிந்து கொள்வதற்கான உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களை ஞானமுள்ளவனாக்கும். பயத்தை அதிகமாய் தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் தேவனுடைய பிள்ளைகளே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு உங்களோடு கூட இருக்கட்டும். கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு அவர் உதவி செய்வார். கர்த்தருடைய இரக்கம் இருக்கட்டும். நாம் மீண்டும் சந்திக்கும் வரை அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களை பிதாவாகிய தேவன் காத்துக்கொள்ளட்டும்.